ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு சுட சுட ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஸ்வீட் கார்ன் சூப்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் சூப்பு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்வீட் கார்ன் சூப்பு பண்றதுக்கு நான் எனக்கு ஒரு பெரிய கப்ல ஸ்வீட் கார்னை நல்லா உதுத்து எடுத்து வச்சிருக்கேங்க. இது ஒரு சைடு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கையளவுக்கு ஸ்வீட் கார்னை போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்வீட் கார்ன் சூப்புக்கு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க சூப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4ல இருந்து 5 பல்லு பூண்டை சின்னதா நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பட்டரு இந்த பூண்டோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா நறுக்குன்னு பெரிய வெங்காயம், இப்போ வெங்காயமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது டேஸ்ட்டுக்காக தான், தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகள் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாங்க. கேரட்டு, பீன்ஸு, இது கூடவே நிறைய ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த ஸ்வீட் கார்னை அந்த பேஸ்ட்டை அப்படியே ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸா வரும். இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதில் ஊத்திக்கலாம். நான் 2ல இருந்து 3 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்குள்ள ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா லிக்யூடா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே வெந்திருக்கும். இது நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் இதுல ஊத்திக்கலாங்க. இது எதுக்கு ஊத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பைண்டிங்காக நல்லா ஒரு லிக்யூடா இருக்கும், செமி லிக்யூடா. நிறைய ஊத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொலன்னு இருக்கும். லைட்டா தான் ஊத்தணும். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்டா கொஞ்சமா மிளகுத்தூள், இது கூடவே நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. ஸ்வீட் கார்ன் சூப்பு செம்மையா ரெடி ஆயிட்டு வாங்க சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு சுட சுட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஸ்வீட் கார்ன் சூப்பு செம்மையா ரெடியா இருக்குங்க. இது அப்படியே அச்சேச நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.